கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சிறப்பிற்குரிய அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கின்ற ரமலான் என்பதை நோற்றுவதாகவும் இரவு தொழுகையை பூர்த்தி செய்வதாகவும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அவருடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நோன்பாளிகள் நுழைவிக்கப்படுகின்ற ரய்யான் என்ற வாசலில் நுழைகின்ற மாபெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனுக்கும் அதை பின்பற்றி வாழ வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு இடைவெளி. நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கின்ற நேர்வழி காட்டுகின்ற இந்த ஃபுர்கானுக்கும் அதை தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்று நடக்க வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவு. இந்த உலக மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சொல்லுகின்ற இந்த திருமறை குர்ஆனுக்கும் அதை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் என்று சொன்னால் என்னவென்று தெரியாது, ஹதீஸ் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு புரியாது. குர்ஆன் ஒண்ணுதான், ஹதீஸ் ஒண்ணுதான். குர்ஆனில் யார் பேசுகிறார்கள், ஹதீஸ் என்றால் அது யாருடைய சொல் செயல் அங்கீகாரம் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்று வித்தியாசம் பிரித்து சொல்ல தெரியாத முஸ்லிம்கள் வந்து அன்பாக சொல்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த பிரிவை, இடைவெளியை, விரிசலை மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, உங்களுக்கு ஷஃபாத்து வேண்டுமா, உங்களுக்கு பரிந்துரை வேண்டுமா, உங்களுக்கு சிபாரிசு வேண்டுமா, இந்த அடியார்களின் அடக்கத்தலத்திற்கு சென்று நீங்கள் நேர்ச்சை செய்தால் போதும், பிரார்த்தனை புரிந்தால் போதும், உங்களுக்கு அவர்கள் அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்று தந்து விடுவார்கள், சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தை இந்த முஸ்லிம்கள் மத்தியில் பரப்பியதின் விளைவு. எந்த ஒன்றை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறதோ, எதை மாபெரும் அநீதி, இது சிறுக்கான காரியம் என்று தடை செய்கிறதோ, அதே இன்றைக்கு மார்க்கமாக இந்த முஸ்லிம் சமூக மத்தியில் நிலவிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, நோற்றாவிட்டாலும் சரி, ஜக்காத்து சதகா போன்றை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஹஜ் உம்ரா போன்றவற்றை நிறைவேற்றினாலும் சரி, நிறைவேற்றாவிட்டாலும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை அஜிமிற்கோ ஏர்வாடுக்கோ நாகூருக்கோ சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் போதும் அவர்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்து சொர்க்கத்தை பெற்று தந்துடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு பரிந்துரை வேண்டுமா, சிபாரிசு வேண்டுமா, உங்களுக்கு சிபாரிசு வேண்டுமா, நீங்க எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய அந்த நேரம், கால நேரத்தை விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை, கால நேரத்தை செலவு செய்து இது போன்ற காரியங்களை செய்து நீங்கள் நரக படுகொலைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பார்க்கிறோம் நீங்க சமுதாயத்துக்கு எல்லாமே குறுக்கு வழியிலே போய்விட வேண்டும். எது ஷார்ட் ரூட்டோ, எது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டோ அதை மார்க்கத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். தர்காக்களில் சென்று அங்கே போய் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலைமை, அது இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கிறது. அது சிறுக்கான காரியம் என்று தடை செய்கிறது. மக்களுடைய அறியாமை பார்க்கிறோம் அன்பாக சொல்கிறது. ஆக இது போன்று நீங்கள் தர்காக்களுக்கோ சமாதிகளுக்கோ சென்று மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்து நரக படுகொலைக்கு
செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும். உங்களுக்கு சிபாரிசு வேண்டுமா, பரிந்துரை வேண்டுமா, ஷஃபாத்து வேண்டுமா, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வீரர்களில் பூட்டி பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்ற, உங்கள் வீட்டில் மரணம் நேர்ந்தால் மட்டுமே எடுத்து ஓடப்படுகின்ற, பட்டு துணியால் சுற்றி போட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற, ரமலான் காலங்கள் வந்தால் மட்டுமே எடுத்து ஓடப்படுகின்ற அந்த திருமறை குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓடினால் போதும் உங்களுக்கு ஷஃபாத்து கிடைக்கும், உங்களுக்கு பரிந்துரை கிடைக்கும். இதை நான் சொல்லவில்லை. ரசூலே கரீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் பி அஸ்ஹாபி. இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், இது தன்னை ஓதியவருக்கு அந்த மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம், எப்படிப்பட்ட நாள் அந்த நாள், அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லாஹ் சொல்கிறாரா இல்லையா? யௌம யஃபூருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான், தன் சகோதரனை விட்டும், தன்னுடைய தாய் தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டு விரண்டு ஓடுகின்ற அந்த நேரத்தில் ஒரே பிஸி, ஓவருக்கு நேரம் இல்லை, ஓவருக்கு நேரம் இல்லை. அந்த பிஸியான நேரத்துல சிறிது நேரம் இவன் நேரத்தை ஒதுக்கி ஓடி அந்த குர்ஆன் அந்த மறுமை நாளில் ஷஃபாத்து செய்யும், பரிந்துரை செய்யும். எந்த சகோதரன் இந்த உலகத்தில் தனக்கு ஆதரவாக இருந்தானோ அந்த சகோதரன் அவனை விட்டு விரும்ப ஓடுவான். எந்த தாய் தந்தை இந்த உலகத்தை அவன் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அந்த தாய் தந்தையை விட்டும் இவன் விரண்டு ஓடுவான். எந்த மனைவி மக்களுக்காக இந்த உலகத்தில் உணவின்றி உறக்கமின்றி சொத்துக்களை சேர்த்து வைத்தானோ அந்த மனைவி மக்கள் எல்லாம் விட்டு விரண்டு ஓடுகின்ற அந்த நேரத்தில் இவன் ஓடுகின்ற குர்ஆன் அவனுக்கு பரிந்துரை செய்யும், ஷஃபாத்து செய்யும், சிபாரிசு செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு இபாதா, எப்படிப்பட்ட ஒரு அமல் இந்த திருமறை குர்ஆன் திலாவத் ஓதுகிறோமா? இன்றைக்கு எப்படி ஓதுகிறோம், அது எப்படி அழுதுகின்றோம், எந்த அளவுக்கு குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு குர்ஆனோடு நாம் இந்த திலாவத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், ஓதிக்கொண்டே வருகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில் இந்த குர்ஆனும் அதை ஓதி கொண்டு வரப்படுவார். இந்த குர்ஆனை இந்த உலகத்தை ஓதி அதன்படி நடந்தவர் கொண்டு வரப்படுவார். இந்த குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தவர், ஹராம் ஹலால் பார்த்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார். அப்பொழுது அந்த குர்ஆனில் உள்ள 2 அத்தியாயங்கள் அவருக்காக போட்டி போட்டுக் கொண்டு சிபாரிசு செய்ய வரும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் சிபாரிசு செய்கிறேன், நான் சிபாரிசு செய்கிறேன் என்று 2 அத்தியாயங்கள் அவருக்காக போட்டி போட்டுக் கொண்டு சிபாரிசு செய்யுமா. ஒன்று சூரா அல் பக்ரா, மற்றொன்று சூரா ஆல இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 அத்தியாயங்கள் போட்டி போட்டுக் கொண்டு சிபாரிசு செய்ய வரும் என்று சொன்னால் எத்தனை முஸ்லிம்கள் இதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், எத்தனை முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோமா இல்லையா? சிபாரிசு, பரிந்துரை, இன்னைக்கு ஷஃபாத்துகள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போன்று என்று சொல்வார்கள், அதை போன்று இன்னைக்கு ஷஃபாத்தையும் பரிந்துரையும் எங்கெங்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள் சொல்வார்கள். அதிலே ஒன்று, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர். அந்த பட்டியல் நம்ம இருக்கணும் பாருங்க, சிரமம் தான். அப்ப சிறந்தவர் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்றால் சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும். எல்லோரும் நான் சேர்த்துதான் சொல்றேன். குர்ஆன் ஓதுறோம், படிக்கிறோம், இன்னொரு சொல்லித்தரோம் சொன்னா சிரமமா தான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்குது. சிலருக்கு எடுத்த உடனே ஓதல் வந்துடும், சிலருக்கு என்ன சொன்னாலும் அது சிரமமா தான் இருக்கும். வார்த்தைகள், அந்த எழுத்துக்கள் கொடுத்து கிடைக்கிற வரைக்கும் அவரை டெவலப் பண்றது ரொம்ப சிரமம்.
அதான் ரசூல் ஸல்லல்லாஹு தானும் பெற்று யார் பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள் தான் உங்கள் சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஷஃபாத்தை பெற வேண்டும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர்கள், நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர்கள் என்றால் அந்த குர்ஆனுடைய சட்டத்திட்ட அடிப்படையில் தஜ்வீதோடு மஹ்ரஜோடு யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நல்லவர்களும் கண்ணிய மிக்கவருமான அந்த வாழ்வோடு இருப்பார்கள். எப்படிப்பட்ட பாக்கியம்! மேலும் நாம் இது போன்ற அந்தஸ்தை அடைய வேண்டும், இந்த போன்ற தர்ஜாவை பெற வேண்டும் என்பதற்காக யார் ஓதுகின்றார்களோ, அப்படி ஓதுகின்ற போது சிரமப்பட்டு திக்கல்களும் திணறுகளும் ஏற்படுகின்றதோ அவருக்கு 2 மடங்கு கூலி உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 2 மடங்கு கூலி. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு அமல் செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறது என்பதை பாருங்கள் என்பதாக சொல்கிறேன். 2 மடங்கு கூலி. முயற்சி செய்ய வேண்டுமா இல்லையா? எத்தனையோ பேருக்கு குர்ஆன் ஓத தெரிவதில்லை. அதை ஓதுவதற்குண்டான முயற்சி எடுப்பதற்குண்டான அந்த ஒரு இதுவும் முயற்சி எடுப்பது கிடையாது. அப்புறமா இல்லை. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற 4 உதாரணங்களை சொன்னார்கள். குர்ஆனை ஓதுகின்ற முஃமினின் உதாரணம் எப்படி என்று சொன்னால் எலும்புச்சம்பழம் அல்லது ஆரஞ்சு பழத்தை போன்றது என்று சொன்னார்கள். இந்த எலும்புச்சம்பழத்திற்கும் ஆரஞ்சு பழத்திற்கும் சுவை இருக்கிறது, நறுமணமும் இருக்கிறது. எலும்புச்சம்பழத்தை யாராவது கூறாக பிறந்தாலோ யாரோ எலும்புச்சம்பழத்தை கற்றுறாங்க, அல்லது ஆரஞ்சு பழத்தை உரித்தாலோ யாரோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட போறாங்க அப்படிங்கிற அந்த நறுமணம் எங்கிருந்தாலும் நம்மை வந்து அடையும். ஆக இது குர்ஆனை ஓதுகின்ற முஃமினின் உதாரணம். சுவையும் இருக்கும், நறுமணமும் இருக்கும். குர்ஆனை ஓதாத முஃமினின் உதாரணம் எப்படி என்று சொன்னால் ஒரு பேரிச்சம்பழத்தை போன்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேரிச்சம்பழத்துக்கு சுவை இருக்கிறது, இனிப்புத்தன்மை இருக்கிறது, டேஸ்ட் இருக்குது. ஆனா அதே சமயம் அதற்கு நறுமணம் கிடையாது. எத்தனை கிலோ பேரிச்சம்பழத்தை போட்டு நீங்க ஜூஸ் போட்டாலும் சரி, அதுல ஒரு துளி நறுமணத்தை கூட நம்மால் உதவ முடியாது. இது குர்ஆனை ஓதாத முஃமினின் உதாரணம். 3வது, குர்ஆனை ஓதுகின்ற நயவஞ்சகரின் உதாரணம் எப்படி என்று சொன்னால் அது பூ போன்றது என்று சொன்னார்கள். பூ பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பல வண்ணங்களை கொண்டதாக இருக்கும், மென்மைத்தன்மை உடையதாக இருக்கும், நறுமணம் கொண்டதாக இருக்கும். நல்லா இருக்குதே, வாசமாக இருக்குதே, சாப்பிட்டா இருக்குதே, அதை போட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி வாயில போட்டா அது சுவை கசப்பாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது குர்ஆனை ஓதுகின்ற முனாஃபிக்குடைய உதாரணம். 4வது, குர்ஆனை ஓதாத முனாஃபிக்குடைய உதாரணம் எப்படி என்று சொன்னால் அது குமட்டிக்காயை போன்றது என்று சொன்னார்கள். குமட்டிக்காய், அதுக்கு சுவையும் கிடையாது, நறுமணம் கிடையாது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, மேற்சொன்ன 2 உதாரணங்கள் மூமின்களுக்கு உரியது. அதில் முதல் தர உதாரணமாக இருக்கின்ற குர்ஆனை ஓதுகின்ற மூமினாக இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினால் ஓர் எழுத்திற்கு ஓர் நன்மை என்பது 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அது அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு ஓதினார் என்றால் அவர் 30 நன்மை கிடைக்க பெறுகிறார். 30 நன்மை எனக்கு கிடைக்கும் 3 எழுத்து ஓதலாம். அப்போ ஒரு வசனத்துல ஓதுனா எத்தனை நன்மை, ஒரு ஆயின ஓதுனா எத்தனை நன்மை, ஒரு சூறா ஓதுனா எத்தனை நன்மை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் சமுதாயத்தில் எடுத்து சொல்லப்படவில்லை. இந்த சமுதாயத்துல இன்னைக்கு நாங்க மார்க்க கல்வி பெற்றோம், 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று வந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு எது சேர்க்கப்பட்டிருக்கு? மௌனோதும் ராத்தீபம். மௌனோதும் ராத்தீபம் நீங்க ராகமாக ஓடுவது தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, வீடு வீடாக சென்று ஓடப்படுகிறதே தவிர, அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறதே தவிர, நன்மை தருகிற திருமறை குர்ஆன் இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுவிட்டது. ஒரு எழுத்த ஓடுனா 10 நன்மை என்று சொன்னா மௌனோது ராத்தீபம் என்ன நன்மை கிடைக்கும்? நன்மை கிடைக்காது, தீமைதான் கிடைக்கும், தண்டனை தான் கிடைக்கும். பார்க்கிறோமா இல்லையா? விதத்தான காரியம் ஒவ்வொன்றும் நடையில் கொண்டு சேர்த்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நன்மை வாரி வருகின்ற குர்ஆன் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது.
இன்னைக்கு மௌலூத் ராத்திபு மொஹிதீன் மௌலூத் என்று மௌலூதுகள் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். மேலும் ஒரு முறை ஒரு நபிக்கு ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு இரவுல அல்லாஹ்வுடைய வேதமாக இந்த குர்ஆன்ல சூரத் கௌஃபோட அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு இரவுல சூரத்துல் கௌஃபோட அத்தியாயத்தை அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு இரவுல அவருக்கு பக்கத்துல 2 கையினால் கட்டப்பட்ட குதிரை ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. இவர் இந்த அத்தியாயத்தை ஓட 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 அவருக்கு மேலாக மேகங்களாம் ஒன்று திரண்டு நெருங்கி வர ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த அவருக்கு குதிரை மிரண்டு விடுகிறது. இந்த செய்தியை மறுநாள் காலையில் அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நான் சொல்லலாம் நேற்றிரவு நான் இது போன்ற சூரத்துல் கௌஃப் அத்தியாயத்தை ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அருகே 2 கையினால் கட்டப்பட்ட குதிரை நின்று கொண்டிருந்தது. எனக்கு மேலாக இந்த அத்தியாயத்தை ஓடும் போது எனக்கு மேலாக மேகங்கள்லாம் ஒன்று திரண்டு நெருங்கி வர ஆரம்பித்தது. யார் சொல்லலாம், இதை பார்த்த என்னுடைய குதிரையோ மிரண்டு விட்டது என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓடுவதால் ஏற்படுகின்ற சகீனத் என்று சொல்லப்படுகின்ற நிம்மதியும் அமைதியுமாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் வேதத்தை ஓடுவதால் என்ன கிடைக்கும்? சகீனத் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும். சிந்திச்சு பாருங்க சகோதரர். நமக்கு தெரிந்த அந்த வசனங்கள், நமக்கு மலமான வசனங்கள், இன்னைக்கெல்லாம் அதிகமான போக்குவரத்து நெரிசல் உள்ள காலகட்டம். வண்டி எடுத்து ஓட்டினாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை. டிராபிக்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு இலக்கை அடைவதற்குள் நமக்கு ஒரு வழி ஆயிடும். ஆனால் உங்களுக்கு தெரிந்த புராண வசனத்தை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிக்க அதை நீங்க நலமைப்படுத்தி பாருங்க, தெரியும். அந்த குர்ஆன் வசனத்தை ஓடிக்கொண்டே நீங்கள் வாகனத்தை இயக்கின்ற போது நீங்க எப்படி போக்குவரத்து நெரிசல்ல போறீங்க, எப்படி வெளியே வரீங்க, எப்படி ஆக்சிடென்ட் கொடுப்பீங்க, எப்படி பிரேக் உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சக்கீனத்தில் சொல்ற நிம்மதி இறங்குது, டென்ஷனே இருக்காது. வண்டி எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் பூரா வண்டி விட்டுட்டு அழகா போய் இறக்க செய்யணும். ஒரு மணி நீங்க பரிசோதனை செஞ்சு பாருங்க, அதான் போதுமான சக்கீனத்தில் சொல்லப்படுகின்ற நிம்மதி இறக்கப்படுகிறது, மன அமைதி கிடைக்கிறது. எதை ஓடுவார்? அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதால் நமக்கு சக்கீனத் என்று சொல்லப்படுகிற அமைதி கிடைக்கிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை இனிமையாகவும் அழகாகவும் ஓதாதவர் நம்மை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். மன்லம் யதகன்ன பில் குர்ஆன ஃபலைஸ மின்னா. இந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? இனிமையாக அழகாக ஓத வேண்டும். பாப்போம், ஒரு காலத்துல அந்த மாதிரி கேட்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய காலத்துல எப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள காரிகள் கேட்கக்கூடிய ஓடக்கூடிய அந்த கிராத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்துல குர்ஆன்ல அந்த அளவுக்கு ஓடக்கூடிய காரிகள் நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சுபானதான் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று போற காரிகள் வரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் எப்படி ஓடப்பட வேண்டும்? இனிமையாக அழகாக ஓடப்பட வேண்டும். இல்லைன்னா நம்மை சார்ந்த வரலாற்று சொல்றாங்க. பாருங்க, ஒரு நபி தோழர் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு மூசாவே, நீர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய இசைக்கருவியில் ஒரு கருவி உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது அழகான குரல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க. இதே நபித்தோழரை பார்த்து இப்படி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு மூசாவே, நேற்றிரவு நீர் ஓடியதை நான் கேட்டதை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். சஹாபாக்கள் அந்த இனிமையான குரலில் ஓடுவார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை இனிமையாகவும் சத்தமாகவும் நபி ஓடுவதை கேட்பதை விட அல்லாஹ் வேறு எதையும் விரும்புவதில்லையா? அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி? இந்த குர்ஆனை சத்தமாகவும் இனிமையாகவும் ஓடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். என்று நபித்தோடு அறிவிக்கிறார். ஓரிரவு இஷா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தீனி வஸைத்தூன் என தொடங்குகின்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதினார்கள். அவரை விட இனிமையான குரலை நான் கேட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அருமையான குரலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குரலில் ஓதி இருக்கிறார்கள். சகாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள். போர் மொழிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, வீர தினத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. குர்ஆனை ஒவ்வொரு அழகாக ஓதி இருக்கிறார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள குர்ஆனை அவர்கள்
நேசித்து ரசித்து ருசித்து அவர்கள் அதை படித்திருப்பார்கள் என்று பாருங்கள் சகோதரர்கள். ஒரு முறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்க குர்ஆனை எனக்கு முன்னால் ஓதுங்க, குர்ஆனை எனக்கு முன்னால் நீங்கள் ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சொல்லலாம், உங்களுக்கு குர்ஆன் ஏற்றப்பட்டு கொண்டிருக்க, உங்களுக்கு முன்னால் நான் ஓதுகிறா, ஒரு நபிக்கு முன்னால நம்ம ஓடுவதற்கு ரொம்ப ஒரு பணிவா கேட்கிறாங்க, எப்படி நான் ஓதுறது? ஒரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறர் ஓத அதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா அன்-நிஸா அத்தியாயத்தை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அதிலே 41வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு சமூகத்தாரையும் அவருடைய சாட்சியாளர்களோடு கொண்டு வருகின்ற பொழுது, ஒவ்வொரு சமூகத்தாரையும் அவருடைய சாட்சியாளர்களோடு கொண்டு வருகின்ற பொழுது, இந்த சமூகத்தை கொண்டு வருகின்ற போது, உண்மை சாட்சியாக கொண்டு வருகின்ற போது, இந்த சமூகத்தாருக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வருகின்ற பொழுது, உண்மை நிராகரித்த அந்த மக்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய அந்த வசனம் வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது இது போதும் என்று சொன்னார்கள். நான் அதை நிறுத்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. தான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்காமல் நிராகரித்து போன மக்களின் நிலைமை நாளை மறுமையில் நரகம் என்பதை உணர்ந்து அதை தாங்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, இந்த சத்தியத்தின் மக்கள் ஏற்கலையே நாளை மறுமையிலே அவர்கள் நிப்பாட்டப்படும் போது நரகம் செல்ல வேண்டிய சூழலை பார்க்க வேண்டியதுமே என்று கவலையால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிகிறது என்றால் சிந்தித்து பார்க்க சொல்வது குர்ஆன் வசனம் உள்ளத்தை அந்த அளவுக்கு பாதித்தது என்பதை பார்க்கிறோம். நாமும் படிக்கிறோம், நாமும் ஓதுகிறோம், உள்ளத்தில் ஏதாவது பாதிப்பு மாற்றத்தை ஏற்படுகிறதா சிந்திச்சு பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் அவ்வப்போது ஓதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் அவ்வப்போது ஓதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை அவ்வப்போது ஓதி பாதுகாத்துக் கொள்வதற்கு உதாரணம் கயிற்றில் கட்டப்பட்டுள்ள புத்தகத்தை போன்று, கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஒட்டகத்தை போன்று அவர் அதை பேணி பாதுகாத்துக் கொண்டார் சொன்னால் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அது கயிற்றை விட்டு விலகி விரண்டோடு விடும். இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதாரணம் கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஒட்டகத்தை போன்று என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபர்கள் சின்ன விஷயம் ஓடி இருப்போம், மனம் செஞ்சிருப்போம், ஆனால் காலப்போக்கில் கால சூழ்நிலையில் அவருடைய ஒவ்வொரு திசைகள் மாற்றப்பட்ட காலத்தினால், வேலைப்பொரு காலத்தினால் அந்த குர்ஆனோடு தொடர்பு விட்டு போய் அவை மறக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கணும். அது பெரிய ஒரு கைசேதம், பெரிய ஒரு நஷ்டம். அது குர்ஆனை என்ன செய்வோம், அவ்வப்போது ஓதி நம்ம மனதில் நாம் தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்று சொன்னால் மறுமை நாள்ல யார் அந்த குர்ஆனை எத்தனை வசனங்கள் பலமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அவருடைய தர்ஜா உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். குர்ஆனை ஓதுறவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மறுநாள் ஓதிக்கொண்டே செல்வார்கள். அவருடைய தர்ஜாக்கள் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான். எதுவரை வசனம் முடியுதோ அதுவரை அவருக்கு அவர் தர்ஜா தொடர்ந்து கொண்டே இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால், குர்ஆனை நாம் ஓதிவிட்டு மறப்பது என்பது மிகப்பெரிய நஷ்டம் என்பதை புரிந்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரரே, நாமெல்லாம் தினமும் அடிக்கடி தொழிலில் ஓதக்கூடிய வசனங்கள் உண்டு. ஆனால் அந்த வசனங்களுடைய அந்த முக்கியத்துவம், அந்த தாற்பயம், அதுல சிறப்பு அம்சம் தெரியாமல் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாயில் இருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோட சொல்றாங்க, அபு ராபிஉ இப்னு அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோட சொல்றாங்க, தோழரே, இந்த பள்ளிவாயை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் இந்த குர்ஆனில் மிகப்பெரும் தகுதி உள்ள அத்தியாயத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் வெளியே போகும்போது அந்த நபித்தோட நினைவுகிறார், யார் சொல்லலாம், குர்ஆனில் ஒரு மிகப்பெரும் அத்தியாயத்தை கற்றுத் தருவதாக சொல்கிறீர்களே என்று கேட்டவுடன் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என தொடங்கும் அத்தியாயம் அது. அது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்டதாகும், எனக்கு அருளப்பட்ட மகத்தான குர்ஆனின் வசனங்களாகும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்து சூரா என்பது எப்படி? ஃபாத்திஹா சூரா என்பது முதலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அர்ஹமான் ரஹீம் அவருடைய பண்புகளை சொல்கிறோம். மாலிகி யௌமித்தீன் நியாயத்தின் நாளின் அதிபதி என்று அல்லாஹ் நம்ம புகழ்கிறோம். பிரார்த்தனை செய்கிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாம் உதவி தருகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தருகிறோம். இதில் சாத்தல் எங்களுக்கு நேரான பாதை காண்பிப்பாய், நேரான பாதையை காண்பி. எத்தனையோ பாதைகள் இருக்கு, எவ்வளவு வழிதல் கூட்டம் இருக்குது. உன்னதான் நாங்கள் வணங்குறோம், உன்னிடமே உதவி தருகிறோம். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்க, இதை ஓதி போட்டு நேரம் போறாங்க, ஜல்லாக்கு போறாங்க. இங்க தொழுகிறாங்க, உடனே என்ன செய்யுது? தர்காக்கு போறது. என்ன ஆகுது? ஓட்டை பார்க்கணும். இங்க சேர்ந்துட்டு அந்த போய் ஓட்டை எல்லாம் அவரும் அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ்தான் வணங்கணும், அல்லாஹ்தான் உதவி சொன்னா இவன் அல்லாஹ்வை வணங்குறான், அவுலியா கருத்தில் சீக்கிரம் உதவி தேடணும். மாத்திரமா இல்லையா? அப்ப உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், எங்களுக்கு நேரான பாதையை காண்பிப்பாயாக. இது சாத்தல் சாத்தல் நதீன அண்ணாமத்த அழகின் அது இவருடைய கோபத்திற்குள்ளான வழியும் அல்ல, நெறி வழி தவறையோடு வழியும் அல்ல. அது 2 கூட்டத்தை அல்லா சொன்ன யூத கிறிஸ்தவ கூட்டத்தை சொல்லி அந்த துவாவை அவருக்கு ரத்தின சுருக்கமான ஒரு பிரமாணமான எல்லா விஷயங்களும் அடங்கிய ஒரு சிறந்த ஒரு துவா தான் அந்த பாத்திகா ஓதுறோம். ஆனால் அர்த்தம் நமக்கு தெரியவே தெரியாது. அது அல்லாட்ட உறுதிமொழி கொடுக்கிறோம். அந்த உறுதிமொழியை தவறக்கூடிய சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருந்து கொடுப்பாங்க. மேலும் அதில் சொல்றாங்க சிஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது, நோய் நிவாரணம் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழரே, ஒரே இரவில் நீங்கள் இந்த குர்ஆனின் 3 பகுதியை உங்களால் ஓதி முடிக்க முடியுமா என்று கேட்டவுடன் சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே திகைப்பு. ஒரே இரவுல குர்ஆனின் 3 பகுதியை எப்படி ஓதி முடிப்பது? திகைத்து போனார்கள். யார் சொல்லா, எப்படி ஒரே இரவுல குர்ஆனில் 3 பகுதியை ஓத முடியும்? ஒரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது குல் ஹுவல்லாஹு அஹத் தொடங்கும் அத்தியாயம்தானே. இந்த முஹம்மதின் பொய்யை எவன் கையில் சொல்லுதோ அவன் மீது சத்தியமாக இது குர்ஆனில் 3 பகுதியை கொண்டதாகும் என்று சொன்னார். குர்ஆன்ல 3 அம்சங்கள் உண்டு அன்பான சகோதரர்களே. ஒன்று ஏகத்துவம், மற்றொன்று தூரத்துவம், அதற்கு மறுமையினால். இந்த 3 குறிப்பா குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கும். அந்த 3ஐயும் அடக்கிய ஒரு சின்னஞ்சிறு அத்தியாயம் தான் இந்த சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை ஒரு சகாபி ஓதிக்கொண்டே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் ஓதிட்டே இருக்கிறார். இதை இன்னொரு மனிதர் பார்த்து சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் இந்த அத்தியாயத்தை ஓதிட்டே இருக்கான்னு சொல்லி இதை ஒரு கம்ப்ளைண்டா புகாராக சொல்றாரு. ரசூலுல்லாஹ் போய் யார் சொல்றா, இவர் எப்ப பார்த்தாலும் கும்புல ஓதிட்டே இருக்காரு, யார் சொல்லா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, இது குர்ஆனில் 3 பகுதி கொண்டதாக சொன்னாங்க. ஒரு சகாபி சொல்றார், யார் சொல்லா, இந்த அத்தியாயத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னார். இந்த குல்ஹுவல்லாஹ் அத்தியாயத்தை நான் ரொம்ப விரும்புறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விரும்புவதே உன்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மிகச் சிறந்த அற்புதமான ஒரு சூறாதான் இந்த குல்ஹுவல்லாஹ் என தொடங்கக்கூடிய சூரத்துல் இக்லாஸ். அன்பிற்குரிய சகோதரரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லப்படக்கூடிய 2 அத்தியாயங்கள். இந்த 2 அத்தியாயங்கள் இறக்கப்படுகின்ற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை விட்டும் கண் திருஷ்டியை விட்டும் அதிகமாக பாதுகாவல் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஜின்களை விட்டும் கண் திருஷ்டியை விட்டும் அதிகமாக அல்லாஹ்வின் பல துஆக்கள், நிறைய துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதுவரை இந்த 2 அத்தியாயங்கள் இறக்கப்படுகின்ற வரை. இந்த 2 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டவுடன் அந்த துஆக்கள் எல்லாம் விட்டுவிட்டார்கள். இந்த 2ஐ மட்டும் கேட்டார்கள். அது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். டெய்லி ஓடுறோம், ஆனா அது தாத்பரியம், முக்கியத்துவம், அது மகத்துவம் நமக்கு தெரியவில்லையா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு கவசம் கொண்ட சூறாக்கள். அது தெரியாம தர்கா வழிபாடு, சமாளி வழிபாடு, கையிலே தகடு காய்த்து தட்டில் போகக்கூடிய இந்த நிலைமை. இந்த 2 சூறாவுடைய அந்த பாதுகாப்பு நீங்கள் புரிந்தீர்கள் சொன்னால் உங்கள் உள்ளம் தெளிவாகிவிடும். பொறாமைக்கான தீங்கை இருக்கும். அதுல அர்த்தம் படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அல்ல வரக்கூடிய அல்லதி யுவஸ்ஸிஸு ஃபீ சுதூரின் நாஸ், பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் செய்கிறேன். ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துவான், நண்பர்களிடத்தை வஸ்வாசை ஏற்படுத்துவான், பிரித்து விடுவான், கணவன் மனைவிக்கிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவான்.
ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் ஷைத்தான். லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம டெவலப் பண்ணிட்டே உட்காந்துட்டு மண்டையை போட்டு உடைச்சிட்டு வஸ்வாசம் உண்டாக்கக்கூடிய ஷைத்தான். அந்த ஷைத்தானை தீங்கிலிருந்து பாதுகாவல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாதான் இந்த சொல்லக்கூடிய சூறா. ஆக அன்பிற்குரிய சகோதரே, இப்படிப்பட்ட சூறாக்குரிய மதத்துவத்தை தெரிந்து நாம் ஓதினோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் உண்டு, 30 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம். ஒருவர் அதை ஓதினால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வரை, குற்றங்கள் அழிக்கப்படுகின்ற வரை, அவருடைய பாவங்கள் பட்டியலில் பாவம் அழிக்கப்படுகின்ற வரை அது பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, குற்றங்களை மன்னித்து விடு, இவருடைய குற்றங்களை அழித்து விடு என்று மன்றாடும் அந்த அத்தியாயம். அது சூரத்துல் முல்க் என தொடங்கக்கூடிய தபாரக்கல்லதீ பியதில் முல்க் என தொடங்கக்கூடிய சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயம். அதை ஒருவர் ஓதினால் அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றவை, பாவங்கள் அழிக்கப்படுகின்றவை பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அன்பாக சகோதரர், இப்படிப்பட்ட சிறந்த மிக மிக உன்னதமான நாளை மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய, சப்பாத்தி செய்யக்கூடிய, நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு நாம் அதை பார்க்காமல் இருந்தால், படிக்காமல் இருந்தால், ஓடாமல் இருந்தால் கஷ்டம் யாருக்கு? நமக்குத்தான் கஷ்டம், நமக்குத்தான் கை சேரும். ஆக அன்பிற்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட குர்ஆனை இந்த ரமலானிலிருந்து நாம் ஓத ஆரம்பிப்போம். ஓத தெரியாதவர்கள் அது ஓத முயற்சி செய்வோம். ஓத தெரிந்தவர்கள் நாம் சரியாக ஓதுகின்றோமா என்று இமாமை கேட்டு அதை சரிபார்த்து ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நல்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.